அப்போ இவ யார் தெரியுதா? இந்த டாக்டர் பதில் சொல்லுவானே, அதான் விரல கச்சிக்கினா அதான் அந்த கை நடாச்சு, அதான் இந்த கை கச்சேன்னு அந்த கையில சாப்பிட்டு அந்த கையும் கச்சிக்கினேன் நானு. நான் வேணா ஊட்டி விடட்டா? விசுவுக்கு கை விட்டு ம். கை இன்ஜுரி ஆயிடுச்சு. நான் ஆனா வீரதீரஸ்வரன் போக முடியல. நான் வேணா ஊட்டி விடட்டா? மர்கே சாலா. ஆமா, இந்த நீ வெற்றிமாறன் மட்டும் இல்ல, விசுவுல கை விடாம இருந்தா வீரதீரஸ்வரன் நான் பாத்துட்டு இருப்பேன் ஒரு தியேட்டர்ல. நிமிஷம். வெற்றிமாறன் என்ன ஏதோ வாடிவாசல் பிகின்லாம் போட்டுக்கிறானுங்க, டிராப் ஆயிடுச்சுன்னு தானே சொன்னானுங்க. சும்மா இது பண்ண ப்ரோ, முட்டு கொடுக்க சூர்யா fans கொஞ்சம் கொஞ்சமா இது பண்றாங்க. ஆனா எப்போ வந்துச்சு அது 2020 அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க அந்த போஸ்டர் ஒண்ணு இல்ல ஒருத்தர் கருப்புல பண்ணி. பெங்களூர்ல பாப்பான்னு ஒருத்தர் இது பண்ணியிருந்தாரு. நான் ஒன்னு சொல்றேன், நாங்களும் பெங்களூர் போற ஒரு பிளான் இருந்தது. ஆனா ஒரு மொக்க படத்துக்கு, அது எந்த படம்னு சொல்ல விரும்பல. ஆனா அது நம்ம ஆக்டர் படம் தான், நம்ம ஹீரோ படம், விஜய் படம் இல்ல. ஒரு மொக்க படம், இந்த வருஷம் வந்த படம். அது எந்த படம் சொல்ல விரும்பல. பெங்களூர்ல வந்துட்டு நாங்க போயிட்டு ஜாலியா டூருக்கு போயிட்டு பார்க்கலான்றது ஒரு பிளான்ல இருந்தோம். கடைசியில பார்த்தா தான் அந்த டூர் கேன்சல் ஆகி தான் ஊட்டிக்கு போனோம். பெங்களூர் வேணாம், இது மே மாசம், இதுல மே மாசம் ஊட்டி தான் சூப்பரா இருந்துச்சு. ரெட்ரோ ப்ரோ, வந்தது என்ன படம் ரெட்ரோ வந்துச்சு தானே? ஏன்டா பேர் சொல்ல கூடாதுன்னு கம்முனுடுறா. நீதான் ஊட்டி போறன்னு சொல்லிட்ட. ஆனா இல்ல அதையும் நவீன, இவன் என்ன தப்பு பண்ணிருப்பான்? ஊட்டி எப்ப போனாரு? மே 1. அப்ப என்ன படம்? ரெட்ரோ இல்ல இல்ல உண்மையில மே 1 தான் ட்ரெயின். ஆமா மே 1. மே 1 நைட்டு ட்ரெயின் போச்சு. ஆமா மே 1 நைட் அது ட்ரெயின் போச்சு. படமா ப்ரோ அது இல்லடா ரெட்ரோ? இல்ல காலங்காத்தால நான் விஜய் மல்டிபிளெக்ஸ் இருக்குதுல்ல, அங்கதான் ரெட்ரோ பார்த்தேன். நைட்டு ட்ரெயின். எனக்கு எனக்கு அப்ப என்ன தோணா, மூடிக்கிட்டு வீட்டுல தூங்கிட்டு நல்லா ட்ரெயினை போச்சு, அதான் ராத்திரி நேரத்துல போயிருக்கலாம். இது வேலை உனக்கு தேவையான்ற மாதிரி. நைட்டு அப்புறம் நடுவில் தூங்கினேன் நேற்றுல. எஸ்கே என்ன பண்ணுவோம் இருந்தாலும் முருகதாஸ் வச்சு முருகதாஸ் இப்போ அது யாருக்கும் அது ஒரு கிரிட்டிக்கல் தான். அது ஒரு இப்போ உண்டில்ல வந்துட்டு கையை விட்டு ஏதோ 10 ரூபாய் காயின் எடுக்கிற மாதிரி தான். உண்டில் நிறைய காசு இருக்கு, அதுல 10 ரூபாய் காயின் எப்படி கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி தான். வந்தாதான் 10 ரூபாய் காயின் வருதா 1 ரூபாய் காயின் வருதான்னு தெரியல. நான் நவீன 1 ரூபாய் காயின் இல்ல 1 ரூபாய் காயின் தான் உன் நெத்தியில வச்சிருவானுங்க. 10 ரூபாய் காயின் வந்தா தான் தூக்கி போட்டு. அவுடேட்டடே ஆகாத மணி தாத்தாவே அவுடேட்டட் சொல்ல வைக்கிற மாதிரி படத்துட்டாரு. மணிரத்னம் என்னைக்குமே அவன் சப்பதான்டா. நீங்க தான் நினைச்சுன்னு மணிரத்னம் அவன் தௌலத்துன்னு. இல்ல அவன் லவ் போனா சூப்பரா தருவான் ப்ரோ. இந்த பாரு இல்ல மாஸ்டர் வேஷன் மலு மட்ட மாதிரி எடுத்துருவான். 90s அந்த ரசம் இருந்தது. சரி, அவன் 90s அழகு. நான் இன்னைக்கு ஒரு ரீல் ஒண்ணு பார்த்தேன் ப்ரோ. இது தக்லைவ் போட்டுருந்தாங்க, சொல்வதெல்லாம் உண்மை. அந்த தெரியும். அப்புறம் வந்து இன்னொரு போட்டுதான், அந்த ஸ்வீட் வீப்ல என்ன வேணும் உனக்குன்னு கேட்டிருப்பான்ல, அவன் போட்டான், எனக்கு டிக்கெட் காசு வேணும், ஆட்டோக்கு கொடுத்த 450 ரூபா வேணும், எனக்கு என்னோட 3 மணி நேரம் டைம் வேணும். மல்லாக்க விட்டுருக்க. நம்ம மென்டலான பவுலிங் போடுற வீடியோல வந்து இது போல. அது என்ன பண்ணா நம்மளுக்கு என்னடா, நம்ம வேலையை பார்த்து நிப்போம் ப்ரோ. இவனை போட்டு அடிங்க ப்ரோ. இல்ல அவர் மாட்டம் இருப்பா. நான் இதுல லால் சலாம் நல்ல பிளாக் பஸ்டர் போட்டிக்கு. ஒரு நிமிஷம். இல்ல எவனோ லால் சலாம் பாசிட்டிவ் ரிவ்யூ பார்த்து எவனும் பார்க்காத குப்பை படம். ஒருத்தன் சூர்யா ஃபேன் போட்டுருந்தான் தெரியாதா? இவனுங்க தான் லால் சலம் பாசிட்டிவ் ரிவ்யூ வருது ப்ரோன்னு போட்டு, யார் சார்னு பார்த்தா அதான் கபாலி காந்த், கூலி கார்த்தி, அதான் இல்ல ஏதோ போட்டேன். என்னது ஏதோ இல்ல ஏதோ அதான் லிங்கா பேரு போட்டிருந்தான். பேட்ட பரமசிவம். கோளாறு பேர்லாம் இல்ல இருக்கிறதுல, கோளாரா பேர் வைக்கிறதுல ஏகே ஃபேன் பேஸ் தான் என்ன கேட்டா அதுல முதல் லீடிங். இதுக்கப்புறம் தான் இவனுக்கு மங்காத்தா மகேஷ், சிட்டிசன் சரண், மங்காத்தா மகேஷ், அட்டை தீனா தினேஷ், இதுதான் இருக்கும். அன்னைக்கு பரவாயில்ல, வலிமை பிரசாந்த் எல்லாம் சுத்தி இருந்தானுங்கடா. வலிதான். இப்ப ஏதோ வலிமை பிரசாத்தா பில்லா பாண்டியதா ஒருத்தர் இருக்கிறான். நிறைய கோளாறு பேர்லாம் இருக்கு உண்மையில. இப்ப நீ நம்ம ஃபேன் பேஸ் நோட் பண்ணி பார்த்தா, இப்ப சும்மா என்ன சொல்றது, இந்த ஜேடி அலெக்ஸ் இல்ல இந்த தளபதி விஜய் இல்ல இருக்கிறது ஏதாவது ஒண்ணு. இப்ப ஏன் இப்ப வெற்றிமாறன் இருப்பானுங்க,
ஏதாவது தான் ஜெகதீஷ் இது ஏன் லியோ அதிகமா லியோ வச்சுன்னு இருப்பானுங்க, ஏதாவது ஒண்ணு ஏன் கோட்டு கூட வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பேர் மிஞ்சு மிஞ்சு போனாதான் எல்லாமே நல்ல பேரா தான் இருக்கும். எவனுமே மொக்க பேர் வைக்கவே மாட்டானுங்க. ஏன் வாரிசுலே விஜய் பேரு தான் விஜய் தான். ஆனா அவனுக்கு பேரு பாத்திரியா, தூக்குதுரை, வேதாளம் கணேஷ், கணேஷ் கணேஷ் தான் கணேஷ் பேர் இருக்கும். அதுக்கடுத்து நிறைய பேர் இருக்கும். அது இது கோலார் பேர் தான். ப்ரோ இப்ப கூட இந்த படத்துல ரெட் டிராகன் வச்சு சுத்திட்டு இருக்காங்க. அதான் bro சொல்லுவேன். ஆனா ஊர் உள்ள இல்ல இல்ல முக்காவாசி இல்ல Red Dragon தான் இல்ல சுத்திட்டு என்னைக்குமே இருக்காங்க. கோட்டுன்ற வார்த்தை ஹாலிவுட்ல இருந்து வந்த வார்த்தை. ஏன்னா அங்க அதான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மெஸ்ஸி எல்லாம் கோட்டுன்னுவாங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ மெஸ்ஸி அதான் இருக்கிற கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த மாதிரி பிளேயர்ஸ்னுவாங்க. பிளேயர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கிட்டையும் போச்சு. ஆக்ட்ரஸ் இது அதான் அந்த மாதிரி அதான் சச்சின் எல்லாம் டோனி போச்சு. கூட அதான் வரும்போது. ஆனா போகும்போது பேன் இண்டியால இந்த டைட்டில் கரெக்டா பிடிச்சது நல்ல விஷயம். டைட்டில்லே தான் மாஸ்காட்டின்னு இது ஒரு இது. இதுல ஆனா நம்ம கோட் பேன் இந்தியா ஸ்டஃப் இல்ல ப்ரோ. இதுல எனக்கு இன்னொரு டைட்டிலும் நல்ல டைட்டில் நம்ம தமிழ் இல்ல, audience தான் இன்னொரு டைட்டிலும் நல்ல டைட்டில். ஆனா அதை பவன் கல்யாண் எடுத்துன்னு போயிட்டான் ஓஜின்னு. ஏன்னா அது அது ஒரு பேன் இண்டியா மாதிரி நல்ல டைட்டில். ஆனா அது பேன் இண்டியா ஹீரோக்கு இல்லாம அது பவன் கல்யாணுக்கு போயிடுச்சு. அவனுக்கு ஸ்டேட் ஓன் ஸ்டேட் தான் அவன். அவனுக்கு எது போச்சுன்னு தெரியல. குண்டு சட்டில மாவு ஓட்டுறவங்களாம் ஓஜி. ஓஜி பிரியங்கா மோகன் இருக்கா ஜி? பிரியங்கா இருக்குது. நீ வேண்டா, நீ மட்டும் போய் அதை கவுண்ட் பண்ணி கைத்துட்டோம் பாரு. சூப்பர் அப்படி நீ மட்டும் சூப்பரா தான் கைத்து. ஒரு சாங்காக போனேன் போக இல்ல மாட்டேன். இல்ல பவன் கல்யாண் வேற கத்தி திட்டுனுக்கிறான். திடீர்னு ஏதாவது பிரியங்கா மோகனை போட்டான்னு ஏதாவது தேட்டர்ல நீ மட்டும் புலம்பின்னு இருப்பேன். ஐயோ சார் அப்படின்னு. வாய்ப்பு இருக்கு நிறைய. இல்ல அவங்க படத்துல அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானுங்க. தெலுங்காரம் பார்த்தாலும் உண்மையிலே ஹீரோயின்ஸ் ஆகுறது ஹீரோஸ் ஆகுறது மேக்ஸிமம் வைக்க மாட்டானுங்க. வச்சாலே படம் கூடாது. ஏன் கேஜிஎஃப்கே அதை சொன்னானுங்க. கேஜிஎஃப்ல ராக்கி பஸ் செத்த மாதிரி படத்தை முடிச்சா படம் ஓடாதுன்னு. ஆனா முடியும் போது அது சாப்டர் 3ன்னு நைஸா பிளேட்டை மாத்தி விட்டு ஓட்டான். அதான் ஹிட் படம். நம்ம ஏன் வந்துட்டு அந்த மாதிரி எல்லா படத்துக்கும் பார்ட் 2 எடுக்கக்கூடாது? ஏன்னா கேஜிஎஃப்ல வந்துட்டு ஒரு ஹீரோ செத்தவன கதை முடியுது. ஆனா அந்த பார்ட் 3 அதிலே சொல்லிருப்பான்ல, அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவன் அந்த ஓவர்சீஸ்ல அந்த ரஷ்யா இது அந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரியில பண்ண அந்த கிரிமினல் வேலை எல்லாமே காட்டுற மாதிரி தான் சாப்டர் 3ன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டான். ஆனா அப்படி பார்த்தா நிறைய பேருக்கு பண்ணலாமே. வேதாள கணேஷ் என்னென்ன சம்பவம் பண்ணாரு, எப்படி ரவுடி ஆனாரு, அதை பண்ணலாம். கங்குவாக்கும் பண்ணலாம். அதான் ரெட் டிராகன் ரெட் டிராகன் ஏற்கனவே அது பண்ணிதான் இப்படி நிலவுதான் நிலைமையே. எடுக்கலாம் ப்ரோ, பார்ட் எடுக்கலாம். ஆனா கேட்டா உண்மையில உருப்படியானது எது தெரியுமா பண்ணலாம்? லியோக்கு ஒரு தனி இது பண்ணலாம். ராயப்பனுக்கு ஒரு ராயப்பனுக்கு ஆல்ரெடி ஜேடிக்கெல்லாம் எப்படின்னா ஆல்ரெடி ஜேடி ஒரு வாழ்க்கை திரும்ப ஜெயில இருந்து வர மாதிரி பண்ணலாம். திரும்ப ஜெயில இருந்து இல்ல திரும்ப ஜெயில இருந்து காலை எப்படி ஊர் தலைவரமானோ படம். ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? முருகதாஸ் பச்சையாவே இன்டர்வியூல சொன்னான். அதான் இந்த பிகண்டப்ஸ்ல ஜெகதீஷ் வந்துட்டு தான் இந்த மிஷினை முடிச்சுட்டு திரும்ப ட்ரெயின்ல போறாருல, திரும்ப இன்னொரு ஹாலிடேக்கு வராரு, திரும்ப இன்னொரு பிரச்சனை ஃபேஸ் பண்றாருன்னு சொன்னான் அவன் தெரியுமா பிகிண்டப்ஸ்ல. நான் தளபதி கிட்ட போய் இந்த கதை சொன்னேன். அவர் எக்ஸ்டெண்டடா வந்துட்டு நீ ஃபுல்லா அதை எழுதிட்டு வைப்பான்னு சொல்லும்போது ஃபுல்லா எழுதிட்டு போயிருக்கான். நம்ம ஆள் பாத்துட்டா மூஞ்ச பாத்துருக்காரு. ஆஹா தர்பார் இல்ல, ஏன்னா அந்த டைம் தர்பார் புரியுதா, தர்பார் ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய்க்கு மைண்ட் எப்படின்னா சரிடா நீ வேற கதை எழுதினு தெரியுது, வேற கதைன்னு இல்ல வேற கதை இல்ல விஜய் அந்த கதையில வேற கதைன்ட்டாரு. வேற கதை எழுதினு வந்தான் தெரியுமா? வேற கதை எழுதினு வரும்போது சன் பிக்சர் முருகதாஸ்னு வந்துச்சு. அப்பதான் வந்துட்டு விஜய் வந்துட்டு இன்னொன்னு கேட்டாரு, செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணுப்பா அப்படின்னு கேட்கும்போது முருகதாஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப டைம் வேணும்னு கேட்டான். நீ கிளம்பு, நீ போய் டைம் யோசிச்சுன்னு தான் பண்ணிட்டு வா, நான் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆனா என்ன கேட்டா நம்மளால எஸ்கேப். ஏன் தெரியுமா? இவன் நிறைய இப்போ கோளாறு கொடுக்கணும். இவனை நம்ப முடியாது. மதராசி ப்ரோ, அது ஏதோ 90 days போஸ்டர் வந்து என்ன கேட்டா உனக்கு இல்லடா யாருமே இப்போ நோட் பண்ணியா மதராசி வந்துட்டு உனக்கு யாரும் ரமணா மாதிரியோ துப்பாக்கி மாதிரியோ கத்தி மாதிரியோ அந்த மாதிரி யாருமே அது மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படவே இல்லை. தர்பாரை விட நல்லா இருக்கணும், ஸ்பைடரை விட நல்லா இருக்கணும், அதான் அந்த மாதிரி தான் ஆசைப்படுறானுங்க. ஆனா யாரு இதுல எஸ்கே ஃபேன்ஸ் என்ன தெரியுமா சார், எப்படி வேணா சார் அந்த பின்னாடி சிக்கந்தர்னு ஒருத்தா இருக்கான், அவனை மட்டும் என் கூட சேர்த்துறாதீங்கன்ற மாதிரி. அதான் ஆனா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நவீன கவலைப்படாத. உண்மை என்ன தெரியுமா? வினோத்தை வச்சு நாங்களும் வலிமை எடுக்க முடியாது, உன்னாலேயும் சிக்கந்தர் எடுக்க முடியாது. ஏன்னா அது சில மூஞ்ச பார்த்தா வந்துரும். சல்மான் கான் பார்த்தோன்னே அவனுக்கு வந்துருக்கு, ஏகே பார்த்தோன்னே இவனுக்கு வந்திருக்கு.
கண்டுக்க வேணாம். ஒரு காமெடி வருவேன் அதெல்லாம் சில மூஞ்சிகளை ப்ரோ மூஞ்சிங்க அப்படிமா இல்ல ஒரு காமெடியில இல்ல இன்னும் ஒரு மகராசி அது. இல்ல ஒரு ஹீரோவுடைய மெட்டீரியல் வச்சுதான் அந்த ஹீரோ வந்துட்டு அந்த ஹீரோ வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரியும். இப்ப ரஜினினா ஸ்டைல் பண்ண முடியும், கமல்னா வந்துட்டு அதை நல்லா ஆக்ட் பண்ண முடியும், இது ஒன்று அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அதான் விஜய்னா வந்துட்டு தான் இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், பாட்டு, டான்ஸ், ஃபைட்ஸ், காமெடி விஜய் நல்லா பண்ணுறதா இதெல்லாம் பண்ணுவது தெரியும். சூர்யா வச்சு நல்லா பண்றாரு, நல்லா பண்ணாரு. கார்த்திக் அதான் பேர் என்னது, கார்த்திக் சூப்பரா பண்ணாரு. ஏகே வச்சு என்ன சிரிக்க பண்ண வச்சான் முடியும், சூர்யா ஆதிகால தான் பண்ண சிரிக்கிட்டு. முடியும். ஏகே வச்சுன்னா வண்டி தான் ஓட்ட முடியும். இல்ல அதான் ஆத்விக் கரெக்டா பண்ணான். நீங்க இப்படி கோ போய் கோ நடங்க, கோ பண்ணாரு வாங்க, கையை ஆதிக்கு. தூக்குங்க, காலை தூக்குங்க, நம்ம மத்ததை நான் இன்னொன்னு பாத்துக்கிறேன். ஒரு இன்சைட் ரிப்போர்ட் கேள்விப்பட்டேன், ஆனா இது நம்மளது இல்ல. குபேர் அவன் நல்லா இருக்குன்னு நானு இன்சைட் ரிப்போர்ட். ஆக்சுவலா தெலுங்கு வேற படம் தான் எனக்கு ப்ரோ, தமிழ் கூட இல்லல்ல, ம். தெலுங்கு தான் இருந்து கேட்டான். தெலுங்கு அவ்வளவுதான் நவீன ஊருக்குள்ள இனி தனுஷ் தான் அப்படின்னு தெரிய அவனுக்கு போறான். சொல்றானுங்க தெலுங்குல ப்ரீ பிசினஸ் ஆயிடுச்சு, அதுக்கு தனுஷ் தான் காரணம் சொல்றானுங்க. இல்ல அப்பெல்லாம் அது பத்திரம் எழுத முடியாது, ஏன்னா சாரே நாகார்ஜுன நிறைய நாகார்ஜுன பேர் வந்துருவாரு. இல்ல அவனுக்கு இது நாகார்ஜுன இல்ல நரி பேர்ல நாகர் ஓட்டேரி நரி இல்லடா பேர்ல ஏதுங்கோ. இல்லடா படத்தோட ப்ராஜெக்டே தெலுங்கு தானே, தமிழ் டப் தானே இது, தமிழ் இது மாதிரி அது இதே செகண்ட் மாதிரி வெர்ஷன். டப்பிங் மாதிரி தான் ப்ரோ இது. ஆமா ஃபர்ஸ்ட் இல்ல வாத்தி இல்ல வாத்தி படம் மாதிரி தான் இது. வாத்தி ஃபர்ஸ்ட் தெலுங்கு தான் இது, அப்புறம் தான் தமிழ். வாத்தி தமிழ் மாதிரி தான் இருந்துச்சு. பைலிங்குவல் பைலிங்குவல் ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தா தமிழ் தான் ப்ரோ வாத்தி. அப்பெல்லாம் இல்ல, சும்மா சொல்லுவானுங்க தெலுங்கு தான், தெலுங்குல தான் குரூவே பாட்டு எடுத்து தெலுங்கு தான்டா, ஃபுல் குரூவே தெலுங்கு தான். இல்ல இது பக்கா இதனால தெலுங்குன்னு இல்ல தெரியுது. தெலுங்கு மாதிரி தான் இருக்கும். தெரியாதா இதனால தான் நம்பால போட்டு தலை போச்சு இருந்தானுங்க. வாரிசு பைலிங்கல் தானே ஒத்துக்கணும், ஏன்னா இவனுங்க தெலுங்குல படம் பண்ற ரன் பண்ணானுங்க. அப்பதான் தெளிவா சொன்னாங்க. இப்ப யாரு இவன் தான் சொன்னான், யாரு அந்த வம்சி வந்து பைலிங்கல் இல்ல தமிழ் சாப்பாடுன்னு சொன்னார் நம்பாலு. ஏன்னா வாரிசு பண்ணி பாரு, தமிழ் படமா தான் அது ஃபுல்லா மேக் ஆயிருக்கு. கேஸ்டிங் தான் வந்துட்டு லைட்டா சில தெலுங்கு இல்ல பேர்லாம் போட்டுருக்காங்க, கொஞ்சம் அந்த ராஷ்மிகா இது. கலர்லாம் அங்கங்க மட்டும்தான் பண்ணிருக்காங்க. ஆனா நல்லா இருந்துச்சு ப்ரோ, தெலுங்கு ஏன்னா வாடனாலும் டேரக்டர் தெலுங்கு டேரக்டர் வேற எப்படிடா இருப்பான். இல்ல அந்த சூப்பரா படம் இருந்துச்சு. இல்ல என்ன கேட்டா இல்ல வாரிசு ஹிட் ஆனதுக்கு இன்னொரு காரணம் அந்த தெலுங்கு டேரக்டரால் தான். ஏன்னா யாருக்கும் பெரிய ஹைப் இல்ல, படமும் வந்துட்டு இப்போ அதான் சுந்தர்சி படம் மாதிரி வர போதுனா எல்லாம் எதிர்பார்த்தானுங்க, அதே மாதிரி நல்லா வந்தது எஸ்கேப். ஆனா இன்னும் பின்னாடி ஒருத்தர் இருக்கான் பாத்தியா, கண்டென்ட் படம் எடுக்கிறேன், மங்கத்த மாதிரி ஒருத்த கொண்டு வரேன் அப்படின்னு மாட்டீங்கன்னா ஏகேவை வில்லனா காட்டுறேன்ட்டு கட்சியில துணிவுல ஏகே வில்லன்ட்டானுங்க. அதான் சூப்பர்ரா, நல்ல வில்லன்னு தான். கட்சியில நெஞ்சில குண்டடி வாங்கினா கூட கடல்ல முழுகாம இருக்காரு நம்பாலு. நிறைய பேர் சக்கச்சவங்க வானத்தை இப்போ பிரைஸ் பண்றாங்க ப்ரோ. உண்மையாலுமே நல்ல படம் தான் ப்ரோ, நான் ஆதிகாலன்னு சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ, சூப்பர் படம் ப்ரோ, நல்ல படம் தானே. எனக்கு அப்ப பிடிக்கும், ஆனா எனக்கு சுத்தரி வர முடியாது. அது என்ன பண்றது, எல்லாம் ஆண்டவன் செயல். இந்த வீரதீர சூரன் ப்ரோ இன்னும் கொஞ்சம் பொங்கல் டைம்ல ஒண்ணுதான் இந்நேரம் சரியான் இருக்கும் ப்ரோ. இந்த வருஷத்துல வந்து பெஸ்ட் ஆக்ஷன் படம் அதுதான். அது ஆக்ஷன் படம் இந்த வருஷத்துல நான் பார்த்தது எல்லாத்துலயும் ஓடிட்டு எல்லாத்துலயும் வந்தது. இல்ல அதாவது சேராடே இந்த வருஷத்துல வந்து பெஸ்ட் ஆக்ஷன் படம் எதுன்னு சொல்லி தமிழ்ல அதுதான், வேற எதுவுமே இருக்கு இது வரைக்கும் அதான். நீ என்ன பண்ற ககஸ்ல நீ ஜிபிஓ ப்ரோ, முன்னாலே வெறி கொண்டு பாப்பேன். இல்ல இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ஃபீல் குட் படம், அதனால தான் ஆக்ஷன் படம். ஆனா நான் சத்தியமா சொல்றேன், டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் நல்லா இல்லைன்னு சொன்னா ரொம்ப வேணாம்டா. இல்ல சில பேர் சொல்றானுங்க எப்படின்னே தெரியல, இவனுக்கு மனசாட்சி இருக்குதா குத்து ஒரு புள்ள போட்டிருந்தான் அமரனும் என்னது டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படி போட்டிருக்க மாட்டான், ஸ்கேம்னு போட்டிருப்பான். அப்படியே அமரன் டைம்ல கங்குவா வந்துச்சு, இதுல ரெட்ரோ. முதல்ல இல்லடா ஸ்கேம்னா ஒரு மொக்க படத்தை அதை நல்ல படம் மாதிரி போர்ட்ரே பண்ணி அதை வந்துட்டு அதான் இது பண்றதா ஸ்கேம். அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, மர்மரு, குட் பேட் அக்லி இந்த வருஷம் தான். ப்ரோ அந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் தொல்லை தாங்க முடியல ப்ரோ. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல பாடி சொன்னது பாடியா இல்ல ஆதியா? பாடி நம்ம இல்ல பாடி. இதுல மேட்டர் என்ன தெரியுமா, தக்லி நான் இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் பாக்குறேன் நவீன, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் சொல்றானுங்க இந்த தக்லீஃப் பாத்துங்க, கமல் ஆக்டிங் தான் அருமையா இருக்குதுங்க. அதான் எனக்கு எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, இந்த சுப்பிரமணியம் டே காசி நீயுமாடான்ற மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ.
ஏய் யாரா இவன் ஒருத்தன் 0 ஃபாலோவர்ஸ்ல ரிக்வெஸ்ட் கொடுக்குறான். கூட்டணும் பண்பாடல. இல்ல நான் உன்னை அக்செப்ட் பண்ணுவேன், இல்ல நான் உன்னை அக்செப்ட் பண்ணுவேன், நீ ஏதாவது திட்டுவ, நான் உன்னை திட்ட கூட மாட்டேன். ஏன்னா வந்துட்டு ஏன்னா இல்ல நம்ம உட்காந்துக்கிற நிலைமை அப்படி இது அரசியலுக்கு வந்துச்சு. ஆனா என்ன என்ன கேள்வி கேட்க பின்னாடி எவன் இருந்தாலும் அது இருக்காது, கண்டுக்க மாட்டேன். பாஜக சிவா இருக்க போறாப்ல. இல்ல பாஜக சிவா இருந்தா நான் உள்ள போகும்போதே வெளியே போயிருப்பேன், புரியுதா? சில பேர் தெரிஞ்சிருக்காது. அக்கௌண்ட்டுக்குள்ள போகும்போதேவா? அது அக்கௌண்ட்டுக்குள்ள போகும்போதே வெளியே போயிடும். பாஜக சிவல எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? இல்ல ரிக்வஸ்ட் லிஸ்ட்ல பார்த்தோன்னு தெரிஞ்சிடும். மண்டை சூடு வட்டா பேரு தான், மண்டை சூடு இருக்கான் பேரு. ஸ்பீக்கர்ல இருக்க யாராச்சும் ஒரு ஆளா அதே மாதிரி அக்கௌண்ட் கொண்டு வர்றது. ஃப்ரெண்டு ஹிட் 3 பார்க்க சொன்னேன், பார்த்தான், அவனும் நல்லா இருக்குன்றான். இதான் எல்லாருக்கும் பிடிச்சி. நானே படம் பேசாம நானே தரன்னு தமிழ்நாட்டுக்கு இழுத்துன்னு வந்தேன். இங்க இருக்கிறவன வேற ஏதாவது வந்து ஹீரோஸ்லாம் அமுச்சு விடுங்க உண்மையிலே. ஏன்னா அவருக்கு தானே தெலுங்குல அடாப்டட் சன்ஸ் அதிகமா இருக்காங்க. யாருக்கும் இல்ல. சூர்யாவோட காத்து அப்படி தள்ளிடலாம். 2 குத்துட்டு நீங்க 1 எடுத்துக்கலாம். இல்ல இன்னைக்குதான் பக்ரீதா? ஆமா ப்ரோ, இன்னைக்குதான் ப்ரோ. இன்னைக்கு யார் யார் பக்ரீத் ப்ரோ? நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு முஸ்லீம் பொண்ணு இருக்குன்னு சொன்னல, அப்பதான் நான் இல்ல அது இருந்தாலும் எனக்கு பிரியாணி தராது வேற விஷயம். ஒரு இது கூட போட்டிருப்பானுங்க வேலை டைலாகர்கள, முஸ்லிம்ஸ்ல ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு இந்து நீ பார்க்க முடியாது, அதுக்கடுத்து கணபதி தான் கதில் டே உனக்கு தேவை ஒரு பிரியாணி தாண்டா, ஏன்டா உயிரை தரண்டா இருறான். பீஸ் இல்லாத பிரியாணி மட்டும் என் கையில அனுப்பிச்சிருங்க ப்ரோ. என்ன போட்டாலும் அவனுக்கு கொடுக்க மாட்டானுங்க. இல்ல சில பேர் சொல்லுவாங்க, சில பேருக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும். ஆனா என்னமோ தெரியல, மட்டன் நல்லா இருந்தாலும் சிக்கன் தான் பிரியாணி ஆகுது, என்னன்னே தெரியல. மட்டனோட சிக்கன் நிறைய பேர் மட்டன் தான் ஃபேவரட்னுவாங்க. மட்டன் தான் இல்ல, நம்ம அதை நம்பி நான் நிறைய டைம் மட்டன் தான் ஆர்டர் பண்ணுவேன் தெரியுமா, ஹோட்டல்லாம் போனா. ஆனா மட்டன் நல்லா இருக்கும் ப்ரோ. நம்மளால மட்டன் தானே ஏன் ப்ரோ ஒரு நம்மளால மட்டன் தான். இல்ல வீட்டுல ஒரு செய்யற மட்டன் புரியுதா, வீட்டுல செய்யறது எனக்கே மட்டன் பிடிக்கும், வீட்டுல செய்யறது. ஆனா புரியுதா, பிரியாணின்னு வந்தா அது வேற, பிரியாணின்னு வந்துட்டா சிக்கன் தான் அது எனக்கு தோணுது. இதுல எறா பிரியாணி ஒண்ணு சூப்பரா இருக்கும்டா, இங்க சொந்தக்காரங்க செய்வாங்க. எறா பிரியாணி வேற மாதிரி. ஃபிஷ் பிரியாணி பண்ணுவாங்க. ஃபிஷ் பிரியாணிலாம் அது பிரியாணி இல்லைன்னு நினைச்சிருப்பா, அதெல்லாம் ஏதோ வருது. இது பரவாயில்ல, நானும் விக்னேஷ் ப்ரோ அப்ப இதெல்லாம் ஹரிஷ் ப்ரோ எல்லாம் போயிருந்தோம். எங்க இந்த லியோ டைமுக்கு அடுத்தா இல்ல நடுவில் ஏதோ லியோ டைமுக்கு அடுத்த லியோ டைம் இது அடுத்துன்னு நினைக்கிறேன், 25th டேவோ ஏதோ நினைக்கிறேன். ஆமா, என்னன்னா ஒரு ஹோட்டல்ல போய் வந்துட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணி ஏசி ரெஸ்டாரண்ட் இதில் வந்துட்டு சாப்பிட்டு இருக்கோம். ஒரு கேரளா பிரியாணின்னு வந்தது. யார் ஆர்டர் பண்ண தெரியல, கலரா எல்லாம் உட்காந்து தெரியும், கலர் ஆந்திரில இருந்தா போன்ட்டான், கலர் ஆர்டர் பண்ணல. ஆனா இன்னொன்னு ஒரு நார்மல் பிரியாணி மலுமுட்டை மாதிரி இருந்தது. நாங்களாம் வெஸ்டம் இது. அப்பதான் விக்னேஷ் ப்ரோ சொன்னதான் கேரளா பிரியாணி சாப்பிடுப்பாரு. நான் ஆசையா சொல்றாரு, சரின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுவோன்னு பார்த்தா அது பிரியாணியானே எனக்கு ஒரு டவுட். நான் பார்த்து சொன்னேன், ப்ரோ இது பிரியாணி உண்மையிலே இது அதான்டா கேரளா ஸ்டைலுன்னு, அதாங்களே வர்கீஸ்ன்ற மாதிரி இருந்தது. சரின்னு ஓகேன்னு அதான் சாப்பிட்டு இருந்தோம். ஆனா கேரளா பிரியாணி பரவாயில்லன்னு. சாப்பாடு அதான் இல்ல நவீன வெள்ளை சாப்பாடு குழம்பு எதுதான், என்னடா இது நீதான் பிரியாணி சேரன்றானுங்க. பிரியாணின்னா அதான் பிரியாணி மிக்ஸ் பண்ணி தானே இருக்கும், இதனா இப்படி இதுன்னு கேட்டாதான் கொஞ்சம் ஒயிட் ரைஸாவே இருக்கும். எனக்கு நடுவுல எனக்கு புரியல என்னடா இதுன்னு. ஃபர்ஸ்ட் டைம் தான் கேரளா பிரியாணி எல்லாம். நம்ம என்னைக்கு கேரளா பிரியாணி ஆர்டர் பண்றது? அலெக்ஸ் ப்ரோ உங்களுக்கு வெஜ்ல எது ரொம்ப பிடிக்கும்? நீங்க வெஜ்ஜே பிடிக்காது. இல்ல ஆனா இல்ல வெஜ்ல பிடிச்சது என்ன உண்மையில என்ன தெரியாம கேக்குறேன். இப்போ பொட்டேட்டோ அந்த ஃப்ரைஸ் இது நல்லா இருக்கும், உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா இருக்கும். வேற சாப்பாடு இந்த மாதிரி சாம்பார் என்ன சாப்பாடு நல்லா இருக்குன்றியா? வெஜ்ல என்ன நல்லா இருக்குன்னு கேட்டா சோறா? எனக்கு தோசை கீழே அவன கோல்டன் தான் நினைச்சுக்க. அதான் சார் சாம்பார் பத்தி பேசுது அப்படின்னு இது பன்னீர் பட்டருக்கு பதிலாக்க சிக்கன் மஞ்சூரியா, அது ஒண்ணு
இந்த ரிவ்யூ பையனை போன முடிஞ்சு. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல ஆகாது. சந்தோஷ் இல்ல ஒரு நிமிஷம் சந்தோஷ் குருவன்னு ஒருத்தர் இருப்பாரு எங்க கேங்ல. அவர் யாருக்கும் தெரியாத ஒரு சீனியர் இது வந்துட்டு அவரு கூட நாங்க வந்துட்டு போய் தான் இங்க அயலான் பார்த்துட்டு தான் போனோம் அன்னைக்கு. அயலான் பார்த்துட்டு அன்னைக்கு அதுக்கடுத்து அவர் அப்பதான் ஊருக்கு வந்தாரு. அங்க போனோம். அப்போ கூட தனுஷ் ஒருத்தன் ஃப்ரெண்டு தனுஷ் ஃப்ரெண்டு கேப்டன் மேல வச்சு நானும் ரேவந்த கலாச்சிருந்தோம். போன்ல போட்டு கலாச்சிருந்தோம். அப்போ நாங்க ரெஸ்டாரண்ட் அதாவது போயிட்டு சாப்பிடும்போது அவர் மட்டும் தான் வெஜ் ஆர்டர் பண்ணாரு. புரியுதா? நாங்களாம் நான்வெஜ். இது நான்வெஜ் சாப்பிட்டுக்கிறேன். அப்பதான் அவர் சொன்னாரு இல்ல நீ ட்ரை பண்ணு இது வெஜ்ஜுன்னாரு. ஏதோ கேரட்ல ஏதோ ஒரு டிஷ் பண்ணியிருந்தான். சத்தியமா அது நான்வெஜ் ஓவர்டேக் பண்ற மாதிரி இருந்தது. நானே நான்வெஜ்ல ஒரு புரியுதா வெஜ்லயும் அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டா சமைக்க முடியும்ன்றதே எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. ஹல்வா மாதிரி ஏன்னா நம்ம இல்ல இல்ல அது வேற அதான் ஏதோ கறி மாதிரி இருந்தது. கறியே தான் எனக்கு கேட்ட கறி மாதிரி இருந்தது. பவுடர் மசாலா இதெல்லாம். ப்ரோ அப்ப வெஜ்லயே நான்வெஜ் மாதிரி மாடல்லாம் பண்ணி சூப்பரா செய்வாங்க. அதான் சொல்றேன். அதான் அந்த மாதிரி இருக்காங்க. இதுல பருத்தமகள் கூட ஒண்ணு சொல்லுவானே வாழைக்காய் நடுவுல ஓட்ட போட்டு மீன் மாதிரி பண்ணி அதுல வறுத்து சாப்பிடுவேன். அப்புறம் இந்த சோயா பீன்ஸ் அதையும் பண்ணுவானுங்க. மீன் மேக்கர் தானே மீன் மேக்கர் ஒரு கதை கதையா எனக்கு சொல்ல முடியாது. நான் சாப்பிடுறது இல்ல அது. அது ஏன்னு தெரியும். இல்ல மீன் மேக்கர் சாப்பிட கூடாதுன்னு என்கிட்ட 10th படிக்கும் போது சயின்ஸ் சார் சொன்னாரு. அது ஏன்னு எனக்கு அப்ப ஆனா அப்போ அவரே சொன்னாரு. அது என்ன ரீசன் அவரே சொன்னாரு. ஆனா நாங்க நம்பல. ஆனா அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறதே விட்டுட்டேன். அந்த டேஸ்டும் அது மறந்துட்டேன். மீல் மேக்கர் ப்ரோ சோயா சங்க்ஸ்ல தான பண்ணுவானுங்க. ஆமா அதான் இது இந்த ஊர்ல நிறைய பேர் வந்து சோயா பால் குடிப்பாங்க. அதனால வந்து சோயா பால். ஆமா ப்ரோ மலாய் கோஃப்தா சாப்பிட்டுருக்கீங்களா ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ? மசால் தோசை தான் சாப்பிட்டுருக்கேன். மலாய் கோஃப்தா அது உருண்டை மாதிரி இருக்கும். இந்த பன்னீர் பட்டர் மசாலா தான் மேல கொஞ்சம் உருண்டையா இருக்கும். மலாய் கோஃப்தா கோட்டுக்கு போயிட்டு வரும்போது கூட மசால் தோசை தான் ஆர்டர் பண்ணணும். பிரணவ் மட்டன்ல கூட கோஃப்தா செய்யலாம் தெரியுமா? நான் வெஜ் ப்ரோ நான் சொல்லிட்டேன். ஆனா நான் வெஜ்ல இல்ல வெஜ்ல நல்ல டேஸ்ட் ஆகுது. காளான் டேஸ்டா இருக்கும். காளான் இது ஃப்ரைஸ் இது வந்து வீட்ல ட்ரை பண்ணிருக்கோம். காலிஃப்ளவர் டேஸ்டா இருக்கும். நல்லா இருக்கும் ப்ரோ. அது வந்து மீன் மாதிரி கூட செய்யலாம். இந்த இது இவளையா ப்ரோ சின்ன வயசுல நானே பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் பண்ணி தந்துருவேன் வீட்ல. உருளை பொட்டேட்டோ சிப்ஸ் தான். நாம் தமிழர் இன்ஃப்ளூயன்ஸ் பாத்தீங்களா? என்னால வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் கூட சொல்ல முடியல. உருளை சீவல்னு சொல்ல வைக்கிறாங்க. இல்ல ஒரு நிமிஷம் மேல இந்த வீடியோ எல்லாம் பாத்துட்டு பார்த்தா சார் யூ ஈட் இந்த சிக்கன் சார் ஹவ் வாஸ் தி சிக்கன் மஞ்சூரியன் சார் பாஸ் ஐ அம் வெஜிடேரியன். இதுல ஹைலைட்டா அவன் திரும்பி சொல்றதாதான் சார் வாட் கேன் வி டு சார் யூ ஈட்டிங் சிக்கன் சார் ஐ அம் நாட் ஈட்டிங் சிக்கன். ஐ புட் இன் தி நியூஸ் பேப்பர். சரியான இது ஃபுல் வீடியோ கூட அக்கவுண்ட்ல இருக்காது. நிஜமான காலா இது பிராங்க் காலா ப்ரோ? ப்ரோ நிஜம் ஒண்ணு ப்ரோ டீம்ஸ் இல்ல ப்ரோ டீம்ஸ் வீடியோ எப்படி தெரியுமா? இப்ப நம்ம ஸ்பேஸ் ரெக்கார்டிங் இருக்குதா இதை எடுத்து டீம்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் அவங்க கால் ரெக்கார்டிங் எடுத்து பண்ணுவாங்க. ஒரிஜினல் தான். ஆமாமா நான் பாத்துருக்கேன். அவன் ஃபோன் பண்ணிட்டு நேத்திக்கு இதுல நீங்க இன்னொரு வாட் பாஸ் ஹலோ ஐ ஏட் வெஜிடேரியன் அப்படின்னு அவன் கதறுவான். சோ வாட் கேன் வி டு சார்? அதான் சரியா இருக்கு. வேறல விட்டு வாந்தி அடியா. எங்கடா உட்கார்ந்து பேசுற? ஒண்ணுமே கேக்கல. அட்லி இன்னொரு பக்கம் கத்திய தீட்டிட்டு இருக்கான். இல்ல அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். அவனோட டார்கெட் இப்ப என்னன்னா படுக்கணும்வா இல்ல இப்ப உண்மையில இல்ல இது வார்த்தை இல்ல உண்மை என்னன்னா அவ இப்ப பேன் இல்ல இந்தியால ஹையஸ்ட் நம்பர் 1 கிராஸ் வந்துட்டு எதுன்னு பார்த்தா புஷ்பா அடிக்கணும் தான் அவன் பிளான். ஆனா அவனால நார்த்ல அடிக்க முடியாதுன்றதுனால ஓவர்சீஸ் எல்லாம் கலக்கணும்ன்றதுனால தான் ஹாலிவுட் டோன் இங்கிலீஷ் டபுளே வரும். கண்டிப்பா இது ரைட்டர் எல்லாம் ஹாலிவுட்ல இருந்து எடுத்து வந்துக்கறானாம் ப்ரோ. அதான் சொல்றேன். இல்ல அவன் இது எப்படி தெரியுமா 1000 காப்பி அடிக்கலாம். ஏன் இந்த படத்தையும் மார்வல் காப்பின்னு ஆனா கடைசியில அவன் எண்ட் ஆஃப் தி டே பெர்ஃபார்மன்ஸ் தான் மேட்டர். தியேட்டர்ல ஆடியன்ஸ் போல்ஸ் ஒரிஜினல் கதையா இருக்கலாம். ஸ்கிரீன் பிளே இல்ல ப்ரோ இப்ப இல்ல ப்ரோ ஜவானி மெர்சல் தெரியும் நானுங்க. ஆனா அவன் ஸ்கிரீன் பிளேல சக்சஸ் ஜவான் நீ பாத்தீங்கன்னா ரொம்ப ஜெனரிக்கா வந்து சங்கர் படத்தெல்லாம் இந்த குழப்பி அடிச்ச கரப்ஷன் இஷ்யூஸ் தான். ஆனா அவன் ஸ்கிரீன் பிளே பிடிச்சிருந்தது அவனுக்கு.
அந்த ஸ்கிரீன் பிளே அண்ட் ஸ்கிரீன் ஃபுல்லா இம்ப்ளிமெண்டேஷன்ல விஷுவல் நல்லா காட்டுவான் ப்ரோ. விஷுவல், அதுக்கப்புறம் பேசிங்னு இருக்கும்ல, படத்தோட பேசிங்னு இருக்கும்ல, அது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இன்னொன்னு பார்த்துருப்பாங்க. ப்ரோ, இல்ல எமோஷனல் சீன் இதுல எனக்கு தெரிஞ்ச அவன் எடுத்த எமோஷனல் சீன் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா ஆமா ஆமா, ஜவான் வந்துட்டு இப்ப பயங்கரமா. ஜவான் தீபிகா போடுவோம் நம்மளுக்கே லைட்டா, அதாவது நம்ம கம்மன் இருந்தாலே கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா அவனுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஹிந்திக்காரனுக்கு. ஹிந்திக்காரன் எனக்கு தான் இப்ப கூட ஜவான்ல அது சொல்றேன் ப்ரோ. கனெக்ட் ஆகல. அந்த தூக்கு மாற்று சீன் வரும்ல, அது நல்லா இருக்கும். அததான் சொல்றேன். அதுதான் எமோஷனல் சீன். பின்ன மீதி என்ன ஆடுறது எமோஷனல் இப்ப சீன் சொல்லுவாங்க. தெரியல கூட வந்து உங்களுக்கு வந்து எல்லா சீன்ஸும் இருக்கும் ப்ரோ. அந்த மாதிரி ஒரு மாஸ் எஃபெக்ட் சீன் இருக்கும். ப்ரோ தெரியலலாம் இல்ல ப்ரோ, ரெண்டு விஷயத்துல கண்ணு அதாவது அந்த பொண்ணு சொல்லல வாக்குமூலம் இது மாதிரி, அப்ப ஆமா வந்துட்டு ஆமா, கண்ணு கலங்கிச்சு. ஆனா ரொம்பவே. சமந்தா சாகும்போது அந்த விஜய் பண்றதெல்லாம் அழுதுட்டானுங்க நிறைய பேர். எனக்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கதறுவாங்கல்ல அவங்க வெளியில, இந்த மாதிரி அநியாயம் நடக்குது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஐயோ, சொல்லிட்டு, அந்த செம்ம மாசு. மாவன ஜீப்ல சரன்னு சொன்னா ஒண்டியரா இல்ல வந்து காப்பாத்துறாங்கிற மாதிரி அவங்க. இல்ல ஜீப்ல ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சுட்டு அந்த அந்த டீச்சர் குச்சி எத்தனை வருவாரு பாரு, எலிவேஷன் பிளாக் டீ பிஜிஎம்னும் சொல்லு. சூப்பரா இருக்கும் ப்ரோ. அதுல சூப்பரா டீ இதுக்கு இதுல உள்ளார போய் இந்த ரவுடிஸ் எல்லாம். ரெயின் ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இல்ல அதுல இதுல அவர் intro உள்ள வர்றதுக்கு ஒருத்தன் சொல்ல போதுதான் சார், டிசிபி பண்ணிட்டாரு யார் நம்ம இதான் வேற ஏதோ மாறிமுத்தாது சார், பழைய டிசிபி விஜயகுமார் சார். ஐயோ செத்தவன் எப்படியா இங்க வருவான்னு சரியான இது பிகிலையும் அதே எலிவேஷன் ப்ரோ, சிஎம் ஏரியாவுக்கு வந்திருக்கிற அந்த எலிவேஷன்லாம் செம்மையா இருக்கும். இதுல அந்த போலீஸ் தான் ஸ்டேஷன் ப்ரோ பிகில்னாலே. இல்ல போலீஸ் ஸ்டேஷன் சீன் செம்மையா இருக்கும். பட்டு டைம் என்ன ஆச்சுன்னு நல்லா இருக்குல்ல, லாஜிக் நான் எடுத்துக்கிறேன். பார்க்க முடியாது. ஆனா ஆமா ஆமா ஆமா, ஆனா லாஜிக் செம்மையா, பார்க்க ஆனா முடியாது. ஆனா உங்களுக்கு ஆனா அந்த டைலாக் வேற மாதிரி இருக்குதான். நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது முக்கியம். சரியான அது டைலாக். முதல்ல அந்த ஹிந்திக்கார போலீஸ் சொல்லுவான், இது நமக்கு செட் ஆகுது இல்லன்னு தலைவர் எடுத்துக்குவாரு. அது இதுல செம்மையா இருக்கும். ப்ரோ இல்ல அதுக்கப்புறம் பைக் சீன் எல்லாம் லீக் ஆயிடுச்சு. அந்த சீன் மாசா தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ணுறானுங்க. ஆனா எது ரொம்ப கத்தனானுங்கன்னா, ஸ்டேடியம் உள்ள போகும்போது அந்த பிளாக் கோட் அந்த இது இருக்குங்க, சரியான சீன். ஒரு பிஜிஎம் பொண்ணு ரகுமான் போட்டிருப்பான், சூப்பரா அட்லி இருக்கு. வந்து ஹீரோ எலிவேஷன்ல அடிச்சுக்க முடியாது ப்ரோ. தளபதியை பொறுத்த வரைக்கும் ஹீரோ எலிவேஷன்ல வந்து அட்லி படம் தான். ஆமா இதுல செகண்ட் ஹாஃப்ல இல்ல ப்ரோ, செகண்ட் ஹாஃப்ல ஏர்போர்ட் சீன்லாம் தியேட்டர் காலியா இருக்குது ப்ரோ இங்க இந்த ஊர்ல. இல்ல ப்ரோ, இல்ல ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ராயப்பன் செதுரான்னு, செகண்ட் ஹாஃப்ல இல்லன்னு பார்த்தா அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் வச்சு ஒன்று வச்சிருப்போம். வேட்டையை கட்டுன்னு போயிட்டு அதான் நல்லா காலர் தூக்கி விட்டுன்னு அதான் எதுக்கு போறதுன்னு தெரியாது. ஒரு வேலை இருக்குன்னா பாத்துட்டு இருப்பாரு. பார்த்தா பாத்ரூம்ல பாட்டில போட்டு வச்சுன்னு பாருங்க. பார்த்தா ஜாக்கி ஷெராஃப் சரியான சீன். மெர்சலும் ப்ரோ, மெர்சல்ல கூட அவன் அந்த தலைவர் வந்து வேட்டிய தூக்கி கட்டிட்டு அப்படியே ஓடுவார்ல ஏர்போர்ட்ல. ப்ரோ மெர்சல் இல்ல தெரிய விட பிகில விட மெர்சல் தான் எனக்கு பிடிச்சது. படம் லாக் ஆகாது, நல்லா மெர்சல்லாம் சத்தியமா சொல்றேன். இன்ட்ரோவே செம்மையா இருக்கும் ப்ரோ. அந்த இன்ட்ரோவே புஷ் அப்ஸ் ப்ரோ நான் சொல்லிட்டா ப்ரோ, மெர்சல் அழைச்சு ப்ரோ, மெர்சல் மாதிரி திரும்பி அதே மாதிரி படம் வராதான்னு ஏங்கிட்டு இருக்கேன். இல்ல அது அட்லியாலே பண்ண முடியாது. ஆமா லைஃப் முதல்ல இல்ல எல்லாமே ஒண்ணு அமையணும். அதாவது பாகுபலியோடைய அந்த ரைட்டர் அமைஞ்சாங்க, அதுக்கடுத்து அந்த கேமராமேன் நல்ல கேமரா. இன்னொன்னு விஜய் வந்துட்டு வளர்ற அந்த சுச்சுவேஷன் அந்த டைம்ல இது எல்லாத்தையும் தாண்டி படத்துல ஒரு கான்ட்ரவர்சி கூட 3 ஹீரோயின் யோசிச்சு போயிரு, 3 ஹீரோயின் 3 விஜய், 3மே நிறைய விஷயம் தான். இதுல எல்லாரையும் கரெக்டா யூஸ் பண்ணிருப்பான், யாரையும் உப்பு வச்சப்பான்னு இல்ல. ஒரு பாட்டுக்கும் இதுக்கும் நல்ல லவ் சீன்ஸுக்கும் இருக்கும் படத்துல. இவளே சமந்தா வேற ரோஸ் மில்க் சீன் தான், ஆனா அதே இன்னைக்கு வரைக்கும் நல்லா செலிப்ரேட் பண்ணுறானு. இல்ல அந்த டைம்ல எல்லாருக்குமே கத்தியில சமந்தா காம்பினேஷன், தெரி காம்பினேஷன், அப்புறம் காஜல் அகர்வால் ஜில்லா அதான் துப்பாய் காம்பினேஷன். இல்ல 2 பேர் தான் நல்ல பேர் நினைச்சிருந்தானுங்க. பிளாஷ்பேக் பார்த்தோன்னே நித்யா மேனன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பீக்ல இருந்தது. ஆனா நிறைய பேர் சொல்ல நித்யா மேனன் விஜய் பேரு கரெக்டா இருக்குமான்னு, ஆனா அதுதான் அங்க ஸ்கோரே. ஆமா இல்ல அந்த டைம்ல இல்லடா, நானே ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது கலாச்சேன், அதுவே குள்ளமா இருக்கும்டா, நம்மளால பணமர மாதிரி இருப்பாரு, எப்படி அது செட் ஆகும்னு பார்த்துருந்தேன். சூப்பரா செட் ஆகும் ப்ரோ. அந்த ஆள போறான் தமிழன் பாட்டெல்லாம் அவ்வளோ வைப் தியேட்டர்ல. ஒரு நிமிஷம் இல்ல ஹைட்ட பத்தி பேசுறவன் இந்த சத்புரோ, இந்த அட்லி ப்ராஜெக்ட் வந்துச்சு, தீபிகா படுகோன் 5.8 மேல, அல்லு அர்ஜுன் 5.6 தான், 5.6 ஆகணும். அது வேற அவனுக்கு ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த பிரபாஸ் ஃபேன்ஸ். ஏன்னா அவனுங்களுக்கு வந்துட்டு ஒரு காண்டு, புஷ்பா ஹையஸ்ட், இதுவும் வந்துட்டு ஹையஸ்டா போயிடும், செகண்ட் ஹையஸ்டா இல்ல இந்தியால பெருசா போயிடும், அதெல்லாம் பயப்படுறாங்க. இந்த பிரபாஸ் ஃபேன்ஸ் என்னமா ப்ரோ, அலைஸ் ப்ரோ, அவனுங்க ஃபைட் பண்றது ரெண்டே விஷயம் ப்ரோ. உண்மையிலே ஒரு நிமிஷம் சத்புரோ என்ன பண்ணுங்க, சாரிங்க பிரணவ், நீ இதுக்கப்புறம் பேசுங்க. சூர்யா அவர்களோட ஹைட் என்ன?
5.6 5.5 அவரே அனுஷ்காவோட சிங்கம்ல நடிக்கும்போது இதுதானே சொன்னாங்க. கேமரா ஆங்கிள் தான். கேமரா ஆங்கிள் கரெக்டா தான். கிளியரா சில ஆங்கிள் எல்லாம் ஹைட்டா தெரியுவாங்க சிங்கத்துல சூர்யாவோட. அதனால எனக்கே டவுட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் 5'7" சிங்கம் தெரியல. அந்த ஒரு சாங் ஒண்ணு வரும், அந்த சாங் தான் கரெக்டா ஒருத்தர் சூர்யா கீழ் மேல அனுஷ்கா கீழே நிப்பாங்க எல்லா இடத்துலயும். இதுல என்ன கேட்டா விஷாலுக்கும் இந்த கேமரா ஆங்கிள் பிக்ஸ் ஆகும். ஏன்னா ஹீரோயின் ஈக்குவலா காட்டுறதுக்கே கஷ்டப்படுவானுங்க. பணமர மாதிரி இருப்பான். ஆளுதான் இவன் ஜெயின் ரோபோட் தான். ஏதோ ஜெயின் ரோபோட் மாதிரி இருக்கான் ஆளு தான். என்னடா இதுன்னு இல்ல ப்ரோ. தாமிரபரணி ஹீரோயின்லாம் நீங்க ஹைட் அது உண்மையில நான் அதெல்லாம் பாத்திருக்கேன். அவங்க அவங்க நேர்லயே பாத்திருக்கேன் ஒரு ஷூட்டிங். சொல்லுவாங்க மேட்டர் என்னன்னா, அது எப்பறம் எனக்கு உண்மையில தாமிரபரணி போது ஆச்சரியமா இருக்கும். அட்ல ஓரளவு ஃபிக்ஸ் பண்ணிருப்பானுங்க. புரியுதா? விஷாலோடைய கொஞ்சம் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருப்பானுங்க ஹைட். நீங்க பாத்தீங்களா நேர்ல? இந்த ஃபங்க்ஷன்ல ஏதோ டான்ஸ் ஃபங்க்ஷன் இதுதான். ஒன்னும் இல்ல, அங்க ஆளுங்க கடையில கூட்டினு வந்தானுங்க. இதே மாதிரி தான் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல யாஷிக் ஆனந்த கூட்டினு வந்தானுங்க. தெரியாதா? என் காலேஜ்ல. ஆனா நம்மளுக்கும் இல்ல பரவாயில்ல ஏதோ இருக்குதுன்னு கூட போட்டோ எடுத்தேன். போட்டோ எடுத்தீங்களா நீங்க? ஓ விக்னேஸ்வர்கிட்ட கூட கிடையாது. ஆனா உண்மையில நேர்ல பார்க்கும்போது ரொம்ப மேக்கப்பு நல்லா இல்ல. உண்மையா சொல்லணும்ல, படத்துல அவங்க நல்லா இருப்பாங்க, நேர்ல நல்லா இல்ல. மேக்கப் ஓவர் மேக்கப் ஏதோ நல்லவே மாதிரி. ஆனா இப்பெல்லாம் காலேஜுக்கு எவன் கெஸ்ட் கூப்பிடுறதுன்னு தெரியல. நாங்களாவது ஆசிக் ஆனது. இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரை கூப்பிடுறானுங்க மானகிட்ட பசங்க. சினிமால கூட இல்ல. ஒரு ஆக்டர் நேர்ல பார்த்தது யாரா? மாதவன் தான் ப்ரோ. மாதவனா? மதி தூக்கி போட்டு மிதின்னு ஒண்ணுதான் ஏறி வந்திருப்பாரு. ஜோயாலுகாஸ் ஓப்பனிங் ப்ரோ. எப்போ 2009-10 டைம். அப்பெல்லாம் நல்ல இதுல இருந்தாரு. நான் ரொம்ப கிட்ட பார்த்தது ஜெயம் ரவி இந்த பூலோகம் ஷூட்டிங். அப்ப 6 படத்துலயும் சூர்யாவை பார்த்திருக்கேன். சூர்யாலாம் பார்த்தது ஷூட்டிங். அவர் ஹீரோ பார்த்திருக்கேன். யாரு? நம்ம சந்தான பாலாஜி தெரியல. இல்ல நான் பெரிய ஆக்டர் யாரையும் பார்த்தல. ஆனா ஒருத்தரை பார்த்திருக்கேன். அவர் சினிமால இருக்கும்போதே பார்த்தேன். உதயநிதி பெரிய ஆக்டர், ரொம்ப பெரிய ஆக்டர். அவரு தெரியாது. நான் சொன்னிருப்பேன்ல, பெசனர் எலியட் பீச்ல கிரிக்கெட் ஆனந்தோம். சந்தில வந்துட்டு பார்த்தா இது கதிரவனின் காதல் படத்தோட ஷூட்டிங். அதுவும் ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி கூட இல்ல. புரியுதா? பிடிச்சி இழுத்துன்னு வரானுங்க. ஏதோ கம்பி மாதிரி கட்டி இழுத்துன்னு வராங்க தரன்னு. சந்தானம் நான் அந்த டைம் சந்தானம் பார்த்து தான் கை காட்டினேன். சந்தானமும் எங்க டீம் இதெல்லாம் வந்துட்டு கை காட்டினாரு. ஆனா உதயநிதி எப்படின்னா சும்மா சேர்ல உட்காந்து போல. நயன்தாரா பார்த்தா சத்தியமா சொல்ற சித்புரு நல்லாவே இல்லை. நயன்தாரா நேர்ல நான் உண்மத்தில் சொல்ல அப்பவே சொல்றேன். இப்ப சொன்னா இது பண்ணும். ஆனா ஓகே, ஏதாவது சந்தானத்தை பாத்திரமே இருந்துச்சு. யாரும் நேர்ல பாத்தீங்க? நான் வந்து அதான் சந்தான பாலாஜி கிட்ட பார்த்தேன் ப்ரோ. இந்த உப்பிலி எப்பன்னு வரும் பாத்தி விக்ரம் படத்துல சந்தான பாலாஜி சைடு ஆக்டர் குண்டா பானே ப்ரோ. அமித்ஷா மாதிரி இருப்பாரு ஒருத்தன். தெரியும். அந்த இது விக்ரம்ல கூட கிட்ட பார்த்தேன். திருவான்மையூர் கோயில்ல பார்த்தேன். ஒரு நிமிஷம் சித்புரு. இப்ப நம்ம எல்லாம் வந்துட்டு இப்ப பார்த்ததை பேசுவோம். இல்ல அதான் உண்மை என்னன்னா நம்ம பாக்குறதா மட்டும் சொல்றோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தா இருக்கான் நவீன. நான் ரஜினி பார்த்தேன்டா, என் பால் தான்டா. ஆமாண்டா அஜித் தெரியாத. நான் இல்ல என் கையில போன் தான் நான் போட்டோ திருப்பான்றான். அன்னைக்கு இதெல்லாம் பரவாயில்ல. இல்ல ஒரு நிமிஷம் சித்புரு, மெர்சல் ஷூட்டிங்டா நம்ம ஏரியால் தான். நான் யோசிக்கிறேன் மெர்சல கூட ராயபுரத்துல ஷூட் பண்ண. அதாவது கண்டஸ்டன்ட் கூட நான் நேர்ல பாத்துருக்கேன். இல்ல இல்லாத போல அதை சொல்லுவான். எல்லாரும் இந்த கோகிரிப்பட்டில ஒருத்தன் வரான் பாத்தியா? குள்ளமா லாரி ஓட்டுவானே. அவனா? பாத்துருக்கேன். அவனை பார்த்தது இதுல இல்ல. நான் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா அன்சிகா பாத்துரலாம்.
இந்த பேட்மிண்டன் கோச் மான் கார்த்தை ஷூட்டிங் தான் இந்த இது, ஆனா முடியல. அப்ப நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா யாரும் வரல என் கூட, புரியுதா? சின்ன வயசுல தான் ஆனா எவனும் எஸ்கே வரல. பாத்துருக்கலாம்னு சொல்லல நீங்க. மாதவன் படம் bro எல்லாம் கத்துறாங்க. இல்ல எப்போ இல்ல ஏதாவது கத்து பண்ணி இல்ல இல்ல எந்த சீன் தெரியுதா நவீன? பந்து பொறிக்க போடுதுன்னு சொல்லுவான் தெரியுமா? வெறும் டென்னிஸ் 4 செகண்ட் அதான் இந்த பெசனர் டென்னிஸ் கோர்ட்டு தான். எங்க மாமா வீடு பெசனர் அங்கதான் இருக்கும். அங்கதான் விக்ரம் வீடு தெரியுமா? விக்ரம் வீடு ஒரு அங்கதான் இருந்துச்சு. விக்ரம்லாம் அங்க நல்லா பேசுவானுங்க. இப்ப பார்த்தா விக்ரமுக்கு ஒரு இட்டு இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா விக்ரம் நல்ல படம்லாம் பண்றாரு. ஹிட்டு தான் வரும், தியேட்டருக்கு ஹிட் அது. டைம் கிடைக்க மாட்டேங்குது. மகானும் நல்ல படம் தான், ஓடிடி போயிடுச்சு. வீரதீர சூரன் நல்ல படம் தான், ஆனா டைம் சரியில்லை. பாப்போம். ஏன் அவருக்கு அதான் லக் ஃபேக்டர் எதுவும் இல்லையா ப்ரோ அவருக்கு? இப்படிதான் அப்படி பார்த்தா சூர்யாவும் அப்படிதான். எங்க காம்பினேஷன் போனாலும் எங்க போனாலும் அடிக்கிறீங்க. படிக்கிறான். விக்ரம் அப்படி கிடையாது. தியேட்டர் இல்லாம ஒரு நல்ல பாசிட்டிவ்னா விக்ரம் தான் எல்லாருக்கும் பிடிச்சது. அது ஒண்ணும் ப்ரோ இல்ல. ஆனாலும் நான் தெரியல. கீழே ஒரு அக்கவுண்ட் காட்டுது. அமைய மாட்டேங்குது ப்ரோ. நானே தெரியல. என்னது? கீழே ஒரு அக்கவுண்ட் காட்டுது, தெரியுதா உங்களுக்கு? தியேட்டர்ல நிறுத்துங்க. புரியல. யார் ஸ்பேஸ்ல இருக்கா பாருங்க. விக்ரம் தியேட்டர்ல நின்னீங்க. யாரு குமாரனா? அவன் கிடக்குறான். விக்ரம் ஏற்றாச்சே. இல்ல ஒருத்தன் இது வந்தா எல்லாம் மாறுமா? ஆனா ட்விட்டர்ல சில பேர் திட்டுவானுங்க, அது மாத்த முடியாது. அதெல்லாம் இப்பதான். ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், யாரும் திட்டக்கூடாது. நான் சோசியல் மீடியா வரது முடி சூர்யாக்கே ஏற்ற பார்த்தது கிடையாது சத்தியமா. இல்ல யூடியூப்ல இருப்போம்ல, அப்பெல்லாம் யூடியூப்ல தெரியல அந்த டைம்ல கமெண்ட்ஸ் எதுவுமே நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இங்க வந்த பிறகுதான் சூர்யாக்கு ஏற்றலாம் தெரியும். ஏன்னா சூர்யா வந்துட்டு எப்படின்னா நல்லா இருந்தா பார்ப்பாங்க, நல்லா தூக்கி அதான் மதிக்க மாட்டோம். உண்மைதான், நானே மதிக்க மாட்டேன் தான். நல்லா இருந்தா சரி, நல்லா இல்லை யாரும் திட்ட மாட்டோம். உண்மைதான். ஒரு எடுத்து திட்டணும்னு தோணாது. ஆனா இங்க வந்து பார்த்தாதான் எல்லாம் அடிக்கிறானுங்க தான். பட்டு பட்டுன்னு உள்ளதான். ஒரு டைம் சிரிப்பும் வருது. இங்க வந்து பல மூவி ஃபிளாப்னே தெரியும். நான் ரொம்ப ரசிச்சுக்கிற இந்த மூவிலாம். எனக்கு சோசியல் மீடியா வந்த பிறகு ஃபிளாப்னா எது ஃபிளாப்னு தெரியும்னா எதை சொல்ல, நிறைய மூவி இருக்கும். பழைய ரஜினி படம்லாம் சொல்லலாம் நிறைய. ரஜினி படம் குசேலன் ஓடிச்சான்னு தெரியல, ஆனா அது ஓரளவுக்கு அப்ப பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. அதான் எனக்கு இந்த அதுவும் படம் ஃபிளாப் நம்ப முடியல ப்ரோ. என்னது வசீகரா? குருவி அழகிய தமிழ். எனக்கு அழகிய தமிழ் அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச படம். குருவில கூட இல்ல, நீ குருவில கூட எனக்கு அந்த ஜம்ப் சீன் சொல்லுவானுங்க. அழகிய தமிழ் இப்போ வரைக்கும் எனக்கு நல்ல படம், ரொம்ப படம் பிடிச்ச படம் அழகிய தமிழ். அழகிய தமிழ் அதான் சொல்லிருக்காங்க. அதான் சொன்னேன், அவர் அதான் ஃபேமிலி படமா பண்ணிட்டு இருக்கும் போது இது பண்ணது தப்பு என்ன கேட்டா. இப்ப பண்ணா பயங்கரமா இருந்திருக்கும். ஆனா அந்த டைம்ல அது ஃபைனல் டெஸ்டினேஷன் காப்பினானுங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த டைம் தான் அது ஃபர்ஸ்ட் பார்ட் இதெல்லாம் 2-3 இதெல்லாம் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் ரெண்டும் ஒரே கதை தான். ஃபைனல் டெஸ்டினேஷனும் இது ஒரே கான்செப்ட் இது வச்சுதான். அடுத்த மாசம் நம்ம ஆள் வேலூர் வந்துட்டா போய் பார்த்துட வேண்டியதான் ப்ரோ. உன் ஊருக்கு வந்தா நீ போவே. அதான் அங்கதான் பூத் கமிட்டி. என்ன அலெக்ஸ் அழகிய தமிழ் மகன் பத்தி திடீர்னு? ஏன் அவன் தான் அதாவது சோசியல் மீடியா வந்த பிறகு ஃபிளாப்பான்னு பாக்குற மாதிரி கேட்டிருந்தான். எனக்கு அழகிய தமிழ் ஏன்னா இப்போ உனக்கு படமும் நல்லா இருக்கும், பாட்டும் பயங்கரமா இருக்கும். அதான் பயங்கரமான படமும் வேற மாதிரி சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா பயங்கர த்ரில்லிங்கா இருந்தது தெரியுமா? விஜய் நடக்கிறது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் வந்து சூப்பரா பேஸ் பண்ணிருந்தாங்க. எனக்கு யாரும் திட்டக்கூடாது. அந்த படம் பார்க்கும்போது அப்படியே ஏதோ ஃபைனல் டெஸ்டினேஷன் பாக்குற மாதிரியே இருக்கும். இல்லடா நான் அதை சொல்லல. சுறான்னு சொல்லிடுறாங்க. இந்த சீச்சி அதெல்லாம் அப்பவே தெரியும். ஆனா மேட்ரு என்னன்னா, அப்ப இதான் எங்க மாமா இதெல்லாம் கூட்டின்னு போனாங்க. அதான் இந்த தியாகராஜ தேட்டர் 2 பேனர் இதெல்லாம் தான். விஜய் படம் பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம லாஜிக் பார்க்க சின்ன வயசுல லாஜிக் பார்க்க மாட்டோம். ஆனா படம் வந்துட்டு ஏதோ ஓகே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். ஆனா சின்ன வயசு ரொம்ப எதுவுமே பார்க்க மாட்டோம். ஆனா சுத்தி இருக்கலாம். அதுக்கப்புறம் வளரும் போதே தெரியும் படம் சூரா ஃபிளாப் இது வந்து. அதுக்கப்புறம் வந்து எல்லா படமும் பிடிச்சது. அதான் இல்லடா சுறா எப்ப திரும்ப பெட்டர்னு உனக்கு தோணும்? இங்க இந்த ஒரு சில குப்பை படம் எல்லாம் நடிச்சிருப்பான் இல்லையா, அசலை பார்த்தா சத்தியமா சுறா பெட்டர் தான். நான் என்ன கேக்குறேன், சுறாக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேக்குறேன்.
இல்லடா சுறால இருக்கிற பிரச்சனை வந்துட்டு உனக்கு சுறால என்னன்னா, இருக்க பிரச்சனையே இல்ல வந்து இல்ல வடிவேல் அடிக்கடி வந்து காமெடி பண்றதுதான். அதுதான் கதையை டிசைட். வடிவேல் காமெடியே நல்லா தான்டா இருக்கும். சும்மா வடிவேல் திட்டினா 1000 கதையை விஷயம் இருக்கு. அந்த விட்டு மாதிரிலாம் வெளியில கொண்டு போயிருவேன்டா வடிவேல் காமெடி. சும்மா அப்படிதான்டா படம் எடுப்பாங்க. அப்பெல்லாம் யாரா நீ தற்கொலை மாதிரி பேசினுக்கிற? அது மேட்டர் கிடையாது. இப்ப படம் இல்ல, படத்துல ஒரே கான்செப்ட் தான், ஒரே விஷயம் தான். ஆனா பழைய படம் மாதிரி ஃபீல் ஆச்சு, புரியுதா? இன்னொன்னு ஓவர் பில்டப் இது மாதிரி இருக்கும். அதான் இது பண்ணி வெறும் ஹீரோயிசம்காக மட்டும் பண்ற மாதிரி. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரிலீஸ் பண்ற சுச்சுவேஷனுக்கு இது விஜய் எப்போ டவுன் ஆவார் அடிக்கலான்ற ஒரு சுச்சுவேஷன், புரியுதா? ஆல்ரெடி கொஞ்சம் இதெல்லாம் டவுன் ஆச்சு. ஆனா வேட்டைக்காரன் வந்துட்டு நல்லா போயிருந்த டைம். உண்மையிலே வேட்டைக்காரனை விட இது வந்துட்டு டவுனான படம் தான், புரியுதா? வேட்டைக்காரன் நல்ல படம், வேட்டைக்காரனை விட நல்ல படம் தான் பண்ணோம் அப்போ. அதான ஒரு கான்செப்ட். ஆனா அதுவே இல்லாம வேட்டைக்காரனை விட ஒரு இது இந்த படம் படம் தான். சுறால வேட்டைக்காரன் எனக்கு உண்மையில ரொம்ப வேட்டைக்காரன் ரொம்ப பிடிச்ச படம். சுறா வந்துட்டு அது டவுன் ப்ரோ தான். நான் ஃபர்ஸ்ட் டவுன். வந்து தலைவர் தியேட்டர்ல பார்த்தது அதான். நான்லாம் வேட்டைக்கார தெரியாத அந்த கணபதி ராம ரனவே கிடையாது. உள்ள விஜய் டைலாக் சொன்னா வெளியே கதவு வெளியே கேட்கும். புரியுதா? அந்த தேட்டரு வேட்டைக்காரன் அவதாரம் அங்கதான் கூட்டு போனாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது நிறைய டைம். வேற மாதிரி வேட்டையா சின்ன ஸ்ரீனிவாசா வயசுல பார்த்தேன். இல்ல சின்ன வயசுல நிறைய படத்துக்கு கூட்டு போனாங்க. எந்திரனு, சிங்கம், சிவாஜி த பாஸ், நானும் சிவாஜி எந்திரன்லாம் பாஸ், இல்ல தசாவதாரம். எந்திரன்லாம் மறக்க முடியாதுடா. ப்ரோ நான் சொல்லிட்டேன் பெரிய ப்ரோ. கட் அவுட். இல்ல இல்ல ரஜினி பெரிய கட் அவுட். எங்க அங்க தியாகராஜ தேட்டர்ல இருக்கிறதுல ஹையஸ்ட் கட் அவுட். பாலாபிஷேகம் எல்லாம் பாக்குறேன் தான். இங்க ஒரு வாரம் தாண்டியே பாக்குறேன். 100 ரூபாய் ஆனா டிக்கெட் அப்போ. அலெக்ஸ், எந்திரன் தான் ஃபர்ஸ்ட் படம் நான் தேட்டர்ல பார்த்தேன். சரியான எக்ஸ்பீரியன்ஸ்யா இந்த அதுக்கு படம். முன்னாடி நிறைய படம் பார்த்தாச்சு. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா நவீன? சூர்யாவுக்கு பார்க்க போற சிங்கம் ஸ்டார் கட்டியிருக்கானுங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இது 25th படம். 25 போட்டு ரவுண்டு கட்டி ஸ்டார் கட்டியிருந்தானுங்க. படமும் நல்லா இருந்தா. அலெக்ஸ், ஆனா சூர்யா தியாகராஜ் படம் நான் பார்த்து ஃபர்ஸ்ட் வாரணம் ஆயிரம் ப்ரோ. வாரணம் அலெக்ஸ், ஆமா. சூர்யா படம் நான் ஃபர்ஸ்ட் தேட்டர்ல பார்த்தது எது தெரியுமா? தானா சேர்ந்த கூட்டம். அயன் ஃபர்ஸ்டா சிங்கம் ஃபர்ஸ்டா? அயனும் பார்த்தேன். நான் அயனும் ஃபர்ஸ்ட் அயன் தேட்டர்ல தான் வாரணம் தான் ஆயிரம் ஃபர்ஸ்ட். பார்த்தேன், அப்புறம் அயன் அயன் ப்ரோ. 2009. சிங்கமும் அயன் ஃபர்ஸ்ட். அயன் தான் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன் தேட்டர்ல பார்த்தது சூர்யா. ஆக்சுவலா அதுக்கப்புறம் நீங்களாம் நம்ப மாட்டீங்க, சிங்கம். நான் சின்ன வயசுல வாரணம் ஆயிரம் பார்த்தேன். அது காரணம்னா பாட்டு தான். எனக்கு இல்லடா வீட்டுல குருவி கூட்டு போனாங்க சின்ன வயசுல. நம்மளுக்கு லாஜிக்லாம் பார்க்க மாட்டோம். நம்மளுக்கு எல்லாம் படம் பிடிக்கும். அதான் எல்லாம் இதுதான் பண்றது. அழகு தான் எல்லாமே பிடிச்ச படம் தான். வேட்டைக்காரன் தான் ரொம்ப பிடிச்சது. எக்ஸ்ட்ரீம். எனக்கு ஆனா ஆனா இல்ல எனக்கு பர்சனலா கேட்டா கில்லியை விட திருமலை தான் பிடிக்கும். அதான் கேரக்டர். ஆனா கில்லி மாதிரி ஒரு ரிப்பீட் வேல்யூ படம் யாருக்கிட்டயும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு ரிப்பீட் வேல்யூ இருக்கும். அது எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல படம், ஒரு சூப்பர் அந்த ரிப்பீட்டா பாக்குற மாதிரி இருக்கும். ரிப்பீட் வேல்யூக்கே ரிப்பீட், புரியுதா? கில்லி மாதிரி ஒண்ணு எங்குமே இல்ல. பில்லா நான் தியேட்டர்ல பார்த்துருக்கேன் ப்ரோ. பில்லா ஒன்லாம் அது சும்மாடா, அது ஏ சென்டர் படம். அவனே தான் இல்ல எப்படி அதுல திருப்பான்னு தெரியல. ஹைலைட் என்னன்னா நமிதா நயன்தாரா வச்சு. நயன்தாராவை நான் தியேட்டர்ல பார்த்தேன் அந்த வயசுல. இல்ல யோசிச்சு பாரு நவீன. பில்லா பத்தி இவனை கூட்டு போயிருக்காங்கன்னா உண்மையில உன்னை யார் கூட்டு போனா? வீட்டுல ஃபேமிலியா கூட்டு போக மாட்டாங்களே. உனக்கு கழுத்தா மட்டும் அடிப்பாங்க. ஃபேமிலியா தான் இல்ல ப்ரோ. ஒண்ணு வந்துட்டு இவனை கண்ணை கட்டின்னு பார்க்க வச்சிருப்பாங்க. இரு தெரியல, எனக்கு தெரியல. ஆனா ஏதோ பார்த்திருக்கேன் போல நயன்தாராவை. வேற இல்ல அடம்பு இல்லடா. இல்ல ரொம்ப அடம்புச்சு போனது நண்பன். நண்பன் ரொம்ப நல்லா அடம்புச்சு அடம்பூச்சி போனது. போன தலைவா ப்ரோ. தளபதி இது. தலைவாலாம் எனக்கு ரிலீஸ் ஆச்சானே தெரியல நடுவுல. இதுல அதுக்கடுத்து பிரச்சனை வர போயிருக்கு. ஸ்கூல்ல எல்லாம் பேசியிருந்தாங்க அந்த டைம். ஸ்கூல் இது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டொக்கமாய்டு தெரியுமா? அப்ப டொக்கமாய்ட்ஸ் ஆமா இதெல்லாம் ஆமா, வந்துட்டு தான் நம்ம தான் டொக்கமேடா அது தலைவா. அப்பெல்லாம். தலைவா துப்பாக்கி. தலைவாத் தான் வரும். தலைவாது வந்துட்டு வரும்போது படம் தான் ரிலீஸ் ஆகல. ஆனா ஏதோ கொஞ்சம் கட் பண்ற மாதிரி இருந்தது தான். அதுக்கடுத்து கொஞ்சம் லேட் ரிலீஸ் ஆன மாதிரி இருந்தது. ஆனா வீட்டுல கூட்டுன்னு போல. லேட் ரிலீஸ் இது இதெல்லாம் கூட்டுன்னு போல. அப்படியே அந்த படம் போயிடுச்சு. தலைவன் மட்டும் தான் தேட்டர் சூர்யா ரிலீஸ் அது நான் ஆச்சு. ஏழாவது ஒரு நல்லா அடம்பூச்சி போனேன் ப்ரோ. ஜில்லா தேட்டரு கத்தி தாண்டா. நான் மறக்க முடியாது மோன. காசி தேட்டரு ஆனா கத்தி தான். நல்லா மிஸ் பண்ணது பார்த்தா நடுப்புற புலியும் தெரியும் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. ஏன்னா புலி எங்க வீட்டுல மொக்கன்னு தெரிஞ்சு இல்ல விட்டாங்க. அதாவது இல்ல ஒன்னு சொன்னா சிரிப்ப. கத்திக்கு இப்போ கத்தி படத்துக்கு நிறைய அப்டேட் வரும். அப்ப நான் அந்த அப்டேட்டை பார்த்ததை விட புலி படத்துக்கு வந்த அப்டேட் தான் ரொம்ப பார்த்திருந்தேன். நிறைய அப்டேட் வரும். ஏன் ட்ரைலர் 1 ட்ரைலர் 2லாம் அந்த விட்டு ட்ரைலர் டைம்ல 2லாம் விட்டானுங்க. புலி ட்ரெய்லர் தான் இந்தியால மிகப்பெரிய ட்ரெய்லரா இருந்தது தெரியுமா? அப்படித்தாண்டா பண்ணானுங்க. ஆனா இதுல மேட்டர் என்ன தெரியுமா? அப்ப நைட்டு 12 மணிக்கு ட்ரைலர் எங்க சன் மியூசிக்ல போடுறான். கையில போன் இல்ல, புரியுதா? கீழே அங்க வரும் அந்த இது லைன்ல வந்துட்டு தான் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நைட்டு 12 மணிக்கெல்லாம் முடிச்சலாம் பார்த்தேன்டா தெரியுமா? ஸோ புலி படத்தோடைய இதெல்லாம் அதே மாதிரி S2 ரெனோவேட் பண்ணிட்டாங்க. இப்போ ரெனோவேட் பண்ணி அந்த தேட்டர்ல உள்ள போறேன்.
அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல எல்லாம் எக்ஸைட். எனக்கு ரெண்டு பாசிட்டிவ் என்னன்னா, அந்த எரிமலை குழம்புல இருந்து வரும்போது கத்தணும். அதுக்கடுத்து அந்த பாட்டு வேதாளம் நல்லா இல்லன்னு இருக்கும். ப்ரூவ் ஆகுமே பாட்டு ப்ரோ, அது சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் இல்லடா, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அதெல்லாம் நல்ல சீன்ல சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நல்ல எரிமலை சீன் குழம்புல இருந்து இல்லடா, எரிமலை குழம்புல இருந்து வர்றது, அதுக்கப்புறம் பாட்டு, எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். அவ்வளவுதான். சூப்பர் ப்ரோ. ஆனா படம் பிடிக்கவே இல்லை அந்த டைம்லயே. அதான் அந்த டைம்லயே பிடிக்கல. நான் புலி கொஞ்சம் எக்ஸைட் ஆனதுமா பரவாயில்ல. நம்மால் கூட புலியெல்லாம் பெரிய ஐப்புடா. புலிலாம் எவ்வளவு பெரிய ஐப்பு நான் தெரியுமா? என்ன கத்தி கொஞ்சம் படத்துக்கு எக்ஸைட் அப்புறம் வர்ற ஆனா, படம். நம்மால் கூட சுதீப் வில்லனு போடு, நானி வில்லனு நம்ம தான் அப்படின்னு. அது ஆமா, ஸ்டார் காஸ்டிங் நிறைய பேர் இருப்பாங்க அந்த படத்துல. ஸ்ரீதேவி, இது நிறைய பெரிய ஸ்டார் காஸ்டிங் எனக்கு இருக்கு. சுதீப் அன்சிகா, ஸ்ருத்திகாசன் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா எனக்கு சுதீப் நானி முன்னாடி இந்த சிசிஎல் மேட்ச் தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? தெரியாது. செமையான மியூசிக், தளபதியோட வாய்ஸ்ல சரியான சாங். ஆனா புலி வந்துட்டு பெருசா வருத்தப்படல. ஏன்னா அதுக்கு அடுத்து தெரிய அப்டேட் டக்கு டக்குன்னு வந்துச்சு. அப்படியே அந்த வைபுக்கு போயிடுச்சு. அலெக்ஸ் புலி ஃபர்ஸ்ட் வெற்றி தியேட்டர்ல பார்த்தேன். இதுல ஒரு நிமிஷம், அப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டோடைய அந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் இது வந்துட்டு தனியா மார்க் ஒதுக்குறாங்க. நான் படிக்கும் போது அப்பதான் வந்துட்டு 10 மார்க் வந்துட்டு ப்ராஜெக்ட் இது. நீ ஒன்னு ஃபைல்ல வந்துட்டு அந்த போட்டோஸ் இது பண்ணி அதை பத்தின ஒரு டீட்டெயில் எழுதிட்டு வரணும். அப்போ ஃபைல்ல போட்டோஸ்னா நீ அந்த கடையில 5 ரூபா ஸ்டிக்கர் அதெல்லாம் எடுத்து ஒட்ட முடியாது. பிரிண்ட் அவுட் எடுக்கணும்ட்டானுங்க. நான் படிச்ச ஸ்கூல் அந்த மாதிரி பிரிண்ட் அவுட் பக்கத்துல ஒரு கடை இருந்துச்சு, அங்க நெட் சென்டர் இது வந்துட்டு. அங்க போய் உட்காந்துருந்தோம். அங்க போயிட்டு தெரி டீஷர்ட் போட்டு வால்யூம் ஏத்திட்டோம். ஃபுல்லா சதுறது. அங்க போய் தான் ஃபர்ஸ்ட் டைம் அதான் தெரி டீச்சர் அங்க உட்காந்து பார்த்துருந்தோம். அதெல்லாம் ஒரு காலம். மிஸ் பண்ணிட்டோம் ப்ரோ தியேட்டர். ஏன்னா எங்க மாமாவுக்கு அப்போ உடம்பு சரியில்லைன்னு சரி விடு, மாமா உடம்பு சரியில்லை விடு. தெரியலாம் வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் பைரவா போனேன். பைரவால இருந்து கோட் வரும் கண்டினியூஸ் தியேட்டர். நான் கத்தில இருந்து இது வரைக்கும் எல்லாமே எப்படி